கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வசனம் மத்தேயு சுவிசேஷங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை தேவன் நமக்கு தருகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி, அவருக்கு முன்னாடி வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்த யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தினுடைய மேன்மைகள், இல்லை இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், இவைகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமல்ல. இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பேதுருவிலே இந்த பூமி அக்னியினாலே அழிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணம்தான், அதற்கு இன்னைக்கு முன்மாதிரியான காரியம்தான் இந்த கலிபோர்னியாவிலே, லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறதான ஒரு காரியம். அதனால் ஒன்றை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டு, இந்த உலகத்துக்காய் வாழாமல், இந்த உலகத்துக்காய் ஓடாமல், பரலோக ராஜ்யத்துக்காய் நாம் வாழும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனாலே நிச்சயமாய் பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தின் பக்கம் ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்தி கர்த்தர் பக்கமாக நாம் திரும்பி ஓடும்போது பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலும் பெற்றுக்கொள்வோம். அதே போல பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை இந்த உலகத்தின் எல்லா பாடுகளிலிருந்தும் எல்லா அழிவுகளிலிருந்தும் தேவன் நம்மை காத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.